கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முழு வேதாகமும் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? அன்பு கூற வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். குமாரன் நமக்காக ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பின் ஆவியானவர். நாம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது காரியம் இருந்தால் எடுத்து போட்டுருணும். ஏன்னா சில குடும்பத்திலே ஏன் அன்பு கூற முடியல அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது வைராக்கியம் இருக்கு, விரோதம் இருக்கு, பகை இருக்கு, எரிச்சல் இருக்கு, சண்டை இருக்கு, கசப்பு இருக்கு, மாம்ச கிரியை உள்ள கிடக்கு. அதனாலதான் அன்பு கூற முடியலை. ஒரு குடும்பத்துல ஏன் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி கேட்டா, பழைய மாதிரி எங்களால ஜெபிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில லைட்டா கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தாச்சுன்னா போதும், பரிசுத்தவான்களை தேவையில்லாம பேசுறாங்க. அதனால ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை தியானிக்க முடியல. ஏன்னா உள்ள எரிச்சல் கிடக்கு, வைராக்கியம் கிடக்கு, கசப்பு கிடக்கு. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியல, கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? நம்ம இருதயம் எப்படி இருக்கு என்பதை நாம் சற்று தியானிக்க வேண்டும், சற்று அறிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. ஒரு குடும்பத்திலே செயல்ல அன்பு இருக்கணும், உண்மையான அன்பா இருக்கணும், அன்பு கூற வேண்டும். அதே நேரத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா சுத்தமான இருதயம் இருக்கணும், நல் மனசாட்சி இருக்கணும், நல்ல மனசா இருக்கணும், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே, உண்மையான விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்மையான அன்பு கூறுறாங்க. நான் பார்த்திருக்கேன். ஆவியினாலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து உண்மையா அன்பு கூறுறாங்க. அப்படி நான் சில குடும்பத்தை பார்த்திருக்கேன். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது நம்ம ஆத்துமா சுத்தமாகுது. சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். உன்னை போல பிறனை நேசி. ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கும்போது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இன்று நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். இந்த 2 கற்பனை நாம் நிறைவேற்றும் போது நம்ம நன்மை செய்கிறோம். அதே நேரத்தில் முடிவில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும்
நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசிக்கும். என்னுடைய கற்பனையா இருக்கிறது என்றார். நான் உங்களுக்கு அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கடைசி காலத்துல வாழ்றோம். அக்கிரமம் மிகுதியாயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அக்கிரமம் அதிகமாக அதிகமாக அன்பு தணிந்து கொண்டே இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு தாயார் சொன்னாங்க, என் கணவர் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, என் பையனை நான் தான் வளர்த்தேன், நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தட்டு மாதிரி படிச்சு காலேஜ் வரையும் வந்துட்டான். இப்போ ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தான், அவ்வளவுதான். 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே கிடக்குறான். எப்ப பார்த்தாலும் செல்போன், எப்ப பார்த்தாலும் செல்போன். காலேஜ் படிக்க போக மாட்டேங்கான். 12th வரையும் எப்படியோ படிச்சு வெளியே கொண்டு வந்தாச்சு. ஆனா காலேஜுக்கே போக மாட்டேங்கான். வீட்டுக்குள்ளே கிடக்கான், வெளியே கூட போக மாட்டேங்கான். செல்போன் அடிமையில இருக்கான். அம்மாட்ட பேச மாட்டேங்கான். கடைசி காலத்துல அக்கிரமம் மீதியாகி கொண்டே இருக்கு, அன்பு தணிந்துட்டே இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, என் பையன் 10 வருஷமா என்கிட்ட பேச மாட்டேங்கான் பிரதர், ரொம்ப வருத்தமா இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்கான் பிரதர், பேசவே மாட்டேங்கான், எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, நிறைய பேர் வச்சு பேசி பார்த்தாச்சு, இன்னும் பேச மாட்டேங்கான் பிரதர். 10 வருஷம் முன்னாடி என் பையனை நான் சத்தம் போட்டேன், தப்பு பண்ணா சத்தம் போட்டேன், 10 வருஷமாச்சு, இன்னும் என்கிட்ட பேச மாட்டேங்கான். இன்னொரு வீட்டுக்குள்ள 15 வருஷமா புருஷன் பேசாம இருக்காரு. இதெல்லாம் நிறைய வீட்டுல இப்படி நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? அன்பு இல்லை, சுபாவ அன்பு இல்லை. மன்னிச்சா மட்டும்தான் அன்பு கூற முடியும். ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தா, தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத வீண் வார்த்தைகள், விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, மன்னிக்க முடியல, சுபாவ அன்பு இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள அக்கிரமம் மிகுதியாகி போவதனால அன்பு தணிந்து போயிருது. புருஷன் மனைவிக்கு தெரியாம வேற யார்கிட்டயும் ஒரு தொடர்பு. நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. ஏன் ஒரு வீட்டுக்குள்ள அன்பு கூற முடியல அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். அதனாலதான் நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனைகள். உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னாரு. இன்னைக்கு நேசிக்கிறதுக்கு நிறைய குடும்பத்துல ஆளே இல்லை. ஒரு வீட்டுல 13 பெட்ரூம் இருக்கு. ஒரே வீட்டுல 13 பெட்ரூம். பிள்ளைகள், பேரம்பேத்தி எல்லாருக்காக ரூம் கட்டி வச்சாச்சு. ஆனா அந்த வீட்டுல வயசான ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பா வருவாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க, வரமாட்டுக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வருவாங்களா, வரமாட்டுக்காங்க. ஆனா வீடு பார்த்தா பெரிய பங்களா மாதிரி இருக்கு. 13 பெட்ரூம், 13 அட்டாச் பாத்ரூம். அப்ப அந்த வீடை எப்படி கட்டியிருப்பாங்க? பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு கட்டியிருப்பாங்க. பேரம்பேத்திலாம் இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்காங்க. எல்லா பிள்ளைகளும் வேற வேற நாட்டுல இருக்காங்க. காலம் கடைசி ஆகி போச்சு. அன்புக்கு ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு காலைல செய்தி என்ன தெரியுமா? அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். கற்பனையை கை கொள்ளணுமாப்பா. 2வது, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும். ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர்கிட்ட அன்பு கூறாம மனுஷன்கிட்ட போய் அன்பு கூர்ந்து மனுஷனை சார்ந்து கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆள். சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், வாலிப வயசுல நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனா நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். அதனால எனக்கு பைபிள் ரொம்ப வாசிக்க தெரியாது. ஒரே ஒரு மனுஷன்ட்ட பழகினேன், மாந்திரியம் பண்ணாங்க, பல லட்சங்கள் நட்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்தேன், அவ்வளவுதான்.
சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உன்னை போல பிறனை நேசிக்கணும், உண்மைதான். ஆனாலும் யார்கிட்ட எவ்வளவு தூரம் எப்படி பழகுறோம், எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகி அப்புறம் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க. எத்தனை குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்ன? ஏமாத்திருந்தாங்க. உலகம் கடைசி காலத்திலே எத்தனையோ குடும்பத்திலே தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி வாழணும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறணும். முதல்ல அன்பு கூறணும். இரண்டாவது அவர் வழிகளில் நடக்கணும். மூணாவது அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும். நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறுங்க. உன்னை போல பிறனை நேசிங்க. உண்மையா அன்பு கூறுங்க. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கிருபை மகிமை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஜீவனை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய அக்கிரம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமுறை சாவை எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. பரிபூர்ணமான கிருபை தாங்கப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடையப்பட்ட ராஜா. புது கிருபையால் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்பு ராஜா. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுக ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ ஜப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. யுத்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்தமான அக்னினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜப அபிஷேகம் தாங்கப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா திறப்புல நின்று ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. பூமியின் மேல அக்னியை போட வேண்டேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக அப்பா அக்னினால் நிரப்புங்கப்பா. அக்னினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. ரீபா காபா ஷாகா துடாபா கா துடாபா ரதுரபல்ல லிபா லபா தடா துடாபா ரதடா புஷதடா கதுரபல்ல லிபா டடா பா துனிஷாதடா கதுரபல்ல. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாறு நிரப்புங்கப்பா. ஞான வரலாறு நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசன வரலாறு நிரப்புங்கப்பா. லீதா நாம ரஷாகா துரபா கதுரபலா தீர்க்கதரிசன வரலாறு நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிரு ராஜா. ரீபல்லா ரஷாந்தா டானாமா ருதுனிகா தூடரபலா உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்த தொடுங்கப்பா. காண்டாமிருது பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடரும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடரும்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல பாத்திரமெல்லாம் நிரப்பப்படும் ராஜா. ரீபா லாபா ராபோ ஷாதா டாபா லா தூரபா கபுதுபே கேதுனி மர கபுதுபே கேதுனா ரிஷா லாபா கபுதுபே கேது நீ காந்தா டா தூரபல எல்லா பாத்திரம் நிரம்பி ஒழிட்டும்பா. ரீபோ ஷாலா பாக்கன் தூணி மாக்கன் தூட்டோ ரவா கபுதுபே கேது நீ காந்தோ ரவலா எல்லா குடும்பத்தையும் நிரப்பு ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எல்லா செத்தகில அழிக்கப்படும் ராஜா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க மட்டும்தான்ப்பா வாசம் பண்ணணும். வேற தேவையில்ல எண்ணங்களோ தேவையில்ல சிந்தனை எதுவும் வரக்கூடாது ராஜா. இந்த நாளின் எல்லா குடும்பத்தையும் புதுப்பிங்க ராஜா. ரீஷாலா பஹோ பிஹாஸ் தினிமோ ஷந்த ரீபா கபுதுபே கேதுனா எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறோம் தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்களை இருதயங்களை அனுப்பினார் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. குமாருடைய ஆவியினால எங்களை நிரப்புங்க ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க நினைவுகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நினைவா மாற்று ராஜா. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறு ராஜா.
இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. வேதத்தை தியானிக்க என்னோட இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை திறவிடும் ராஜா. கல்லான இதயத்தை எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய நல்லாவி எங்களுக்கு தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி எங்களை உள்ளத்துல பட்டி விடிட்டும்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்களோ மாம்ச சிந்தையை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஜென்ம சுபாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டறி விடும் ராஜா. நான்கு எண்ணம் சாகட்டும்பா, சுயம் சாகட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய விடும் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமா கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட சாயங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனங்கள் அர்ப்பணிக்கும் ராஜா. கண்கள்ல கழிக்கும் போடும் ராஜா. வீண் வார்த்தையை பேசாதபடி வேலடைங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. கண்ணீரின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அன்பின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கருந்தோட ஆசீர்வதிங்க. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அப்பா விசேஷமா கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ மணி கணக்கு அப்பா உங்களுடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கணும் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய முகம் அப்பா நாங்க பார்க்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைகளும் விலகி போடு ராஜா. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் அந்த இடத்துல பரிசுத்த அக்னி இறங்கி விடு ராஜா. ரிஷா பாகா பாகா பாஷா துரா பாகா துரபாலா லிபாகா பாராஷா துனிகான் தூட்டோ ராகா ரதுரபாலா எல்லா குடும்பத்துல பாத்திரங்கள நிறைவேறிடு ராஜா. ரிஷாந்தா டனமர சத்திய ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு புது பலன் தாங்க ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாறு ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தோளோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தோட வானந்தர் ராஜா. சிங்காசனத்திலிருந்து பலகைகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய களஞ்சியம் அவனுடைய பாத்திரம் அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரப்பப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படும் ராஜா. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான். ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் அப்பா அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. யோபு சிநேகனுக்காக ஜெபிக்கும் போது இரட்டத்தனையான ஆசீர்வாதம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்து ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் விசேஷமாக நிரப்பப்பட்ட பாத்திரமா நாங்க மாறணும்ப்பா. பிதாவுக்கு பிரியமானபடி மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்க மாறணும். இந்த நாளும் எங்களை தாழ்த்து ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா இந்த நாளிலும் நிறைய தேவைக்கா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி அவனுடைய உபத்திரத்தை மாற்றி கடன் பிரச்சனைகளை மாற்றி சகல விதமான செழிப்பு கட்டுங்க ராஜா. சகல விதமான ஆசீர்வாதம் ராஜா. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிங்க ராஜா. காலை வேளையிலே அப்பா கற்பதினி ஜெபிக்கிறாங்க கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க கர்த்தர் கூட இருந்து அப்பா எல்லா தடைகளும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை தாங்கப்பா. திருமணம் முடிந்த பின்பா தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மதுபான அடிமை தேவையில்லா செத்த கிரிகள் விக்கிர வழிபாடு மாந்திரிகம் பிள்ளி சும் ஏவல்ல எந்தெந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்து ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. காலை வேளையில வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ராஜா. காலை வேளையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவசர சிகிச்சை இருக்காங்க, ஐசியூ இருக்காங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பல பலவீனம் மரண தருவாயில இருக்காங்க ராஜா. கர்த்தர்
கர்த்தர் தீர்காயுசருங்க, கர்த்தர் தீர்காயுசருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால பலவீனப்படுத்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிப்பு ராஜா. பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான பலன், பரிபூர்ணமான அப்பா விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுதே பெற்றுக்கொள் ராஜா. உங்க ஜீவன்களை தாழ்த்த அப்படின்னும் தேவனார்களே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க ராஜா. இன்னுமாக எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்திலுமே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொல்ல ஒவ்வொரு தேசத்திலுமே அக்கினியை பற்றி பிடிக்கும் ராஜா. ஒவ்வொரு தேசத்திலுமே அக்கினியை பற்றி பிடிக்கும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் ஒரு ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்க ராஜா, எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்க ராஜா. ரிஷா தாடா லஹா துடு ஷாந்தா லப ஹோரபா கபுது விகேதுனா ரீபா லாபா தானா ஷாந்தா லபா கபுது விகே எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்துறோம். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. வீடு கட்டிட்டு இருக்காங்க, கர்த்தர் சகல விதமான வாசல் திறந்து பரிபூர்ணமாக கர்த்தர்களை கூட இருந்து கட்டித்தாங்கப்பா. உங்க நாமம் மைவிடட்டும். வேலைக்கா ஜெபிக்கிறங்க, கர்த்தர் வாசல் தரங்கப்பா. எந்தெந்த நாட்டுல ஜெபிக்கிறோம் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த நாளின் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவாங்க. கண்ணீரோடு வேதனையோடு பல விதமான நிந்தை அவமானத்தோடு இருக்காங்க. எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி எந்த இடத்துல உபத்திரப்பட்டாலும் அதே இடத்துல உயர்த்தி தாங்க ராஜா. கால வேளையில் எத்தனை குடும்பத்தை ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. உங்க சமூகத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க ராஜா. எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வாலிப பிள்ளைகள் வாலிப பைகளை எழுப்புங்க ராஜா. தேசத்துக்குள்ள எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சொந்த எல்லாவற்றும் அர்ப்பணிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியல் காத்தோட ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தின் சகல காத்தில் கத்து கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.